ஹாய் வெல்கம் டு Acer. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பிசி அசம்பிளிங் வீடியோ தான். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒரு பிசி அசம்பிள் பண்ணி தர சொல்லியிருந்தாரு. நம்ம ரைசன் ப்ராசஸர் சஜஸ்ட் பண்ணோம். அவர் இல்லை நான் இன்டெல் ஃபேமிலியில் ஏதாவது நல்ல ப்ராசஸர் வச்சு அசம்பிள் பண்ணித்தாங்கன்னு சொன்னார். ஸோ நம்ம வி ஆர் கோ வித் இன்டெல் i5 ப்ராசஸர் போகலாம். 10th ஜென்ரேஷன் போயிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2.9 GHz ப்ராசஸர், நல்ல கிளாக் ஸ்பீடு, நல்ல ஸ்பீடான ப்ராசஸர் தான். அதுவும் இல்லாமல் இது இந்த பிசி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண போகிறதுல காஸ்ட் எஃபிஷியன்சினால அவர் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். ஸோ நம்ம இந்த ப்ராசஸர் வச்சு தான் நீங்கள் பில்ட் பண்ண போகிறோம் பிசி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆசஸோடது. ஆசஸோட மதர் போர்டு H510ME. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி HDMI போர்ட்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. நல்ல மதர் போர்டு. இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6000 பக்கம் வருது. அந்த மதர் போர்டு நாங்கள் கோயம்புத்தூரில் வாங்கினோம். நெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் லோக்கல் ஷாப்பில் விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி விண்டோஸ் அந்த மாதிரி விண்டோஸ் 11 சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மதர் போர்டு இந்த செக்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் RGB எல்இடிக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காகவும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்பேர் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டலில் M.2 SSD வாங்கியிருக்கோம். இது 240 GB SSD. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 கிட்ட வருது. அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிக் ரேம் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோசியர் பிராண்டில் DDR4 ரேம் வாங்கியிருக்கோம். இது அரௌண்ட் 3100 பக்கம் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PSU பவர் சப்ளைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் 450 வாட் கூலர் மாஸ்டர் SMPS வாங்கியிருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேபினெட். இந்த கேபினெட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒரு RGB கேபினெட். கம்பெனி A&D ஸ்போர்ட்ஸ் கேபினெட். இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடிட்டிங் நிறைய பண்ணுவார். அவரோட ஃபோட்டோ எடிட்டிங் ப்ரொஃபஷனுக்காக தான் வாங்குது. இதிலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட்டை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒரு 3000 பட்ஜெட்டில் இந்த கேபினெட் RGB கேபினெட் ஒரு சிங்கிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்பேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இது போக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம். சில்வர் ஸ்டோன் பிராண்டில் ஒரு ஃபேன் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது டெலிவரி இனியும் ஆகலை. 3 days காமிக்குது. அதுங்களாம் நம்ம இருக்க ஸ்டாக் கூலரை வச்சு நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். டைம் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கனால ஓகே அது வர வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறோம். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 வருது. அது பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன் ஒரு பிளானில் நான் உங்களுக்கு மாடல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே வாங்க நம்ம பிசி அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் கூலரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு தெர்மல் பேஸ்ட்டோட வந்திருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட் போட தேவையில்லை. ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு தெர்மல் பேஸ்ட்டோட தான் வருது.
ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்துட்டு சிபி அசம்பிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதோட பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக் சம்மந்தமாக ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் டெக். நன்றி.